என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். கீழே இருக்கிற கோயில் வந்து அது முருகன் கோயிலா அப்படின்றது ஒரு பெரும் கேள்விக்குள்ளது. ஏன்னா அது சமணர்களின் குகை கோயில் வழிபாடு முறைய மாடலில் இருக்குது. ஆகம விதிகளில் இருக்கிற கோயில் மாதிரி அது இருக்காது. ஆகம விதிகளோட கோயிலெலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பகிரகம் இருக்கும், நடுவில் இருக்கும் இந்த சிலை. இது வந்து செவரோடவே இருக்கும். அதனால் அது ஒரு கேள்விக்கு உண்டான ஒரு இடம். இந்த சிவன் கோயில்னு சொல்கிறாங்களே, அதுவும் சிவன் கோயிலா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த கோயிலோட சாமியோட பேர் என்ன தெரியுங்களா? பார்ஸ்வநாதர்னு பேர். பல பேர்கள் சிவனுக்கு இருக்கிற மாதிரி அது பார்ஸ்வநாதர்ன்றது ஒரு பேர் தானே சார் அப்படின்னு கடந்து போக முடியாது. ஏன்னா சமண மதத்தில் சொல்லப்படக்கூடிய 24 தீர்த்தங்கரில் 23வது தீர்த்தங்கரோட பேர் வந்து பார்ஸ்வநாதர். இஸ்லாமியர்கள் மதுரை ஆள்றாங்க. அதை வந்து மதுரை சுல்தான்கள் அப்படிம்பாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருத்தர் தான் சிக்கந்தர் ஷான்னு பேர். அவர் ஒரு சண்டையில் செத்து போகிறாரு. செத்து போனோடனே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு தர்காவை கட்டுறாங்க. சரி, இது ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை இறந்தவரை வழிபடும் பழக்கம் கிடையாது. நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றம் குற்றம் என்னலாம் சிவாஜிட்ட சண்டை போட்டார்ல அந்த நக்கீரர், அவர் தான் திருமுருகாற்றுப்படையில் சொல்கிறார், முருகனை வணங்கும் முறைன்றது செம்மறியாடை அறுத்து அதன் இரத்தத்தை தினை அரிசியில் தெளித்து பிசைந்து அதை படைத்து சேவல் கொடி நட்டு வணங்கணும் அப்படின்னு இவ்வளோ தெளிவாக திருமுருகாற்றுப்படையில் எழுதியிருக்கிறேன். வேற எங்கேயோலாம் எழுதலை. முதல் படை வீடுனா என்னடா சொல்கிறீங்க? அப்போ 6 படை வீடுனா 6 இடத்துல வந்து மிலிட்ரி கேம்ப் போட்டார் அவர். அது வந்து அறுபடை வீடு கிடையாது, அது ஆற்றுப்படை வீடு. ஆற்றுப்படைன்னு சொல்லிட்டு ஒரு நூல் வகையே இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு பேர் 10 பாட்டுன்னு சொல்லுவோம். இந்த 10 பாட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்கிறோம். மதுரைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஹில் இருக்குது. நாங்கள் அந்த ஹில்லுக்கு போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு ஒரு சமாதி இருக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. எதனால அலெக்சாண்டருக்கு? அவர் புக்கில் எழுதுனது அப்படி தான் எழுதி வச்சிருக்காரு. அலெக்சாண்டருக்கு ஒரு சமாதி இருக்குது, அது ஒரு ரொம்ப பழமையானது என்று கருதப்படுகிறது அப்படின்னு எழுதிட்டு போயிட்டார். அதில் என்ன ஒரு சிக்கல்னா, அலெக்சாண்டரை பாரசீக பகுதியில் அரபு மொழி பேசுகிறவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா சிக்கந்தர்னு சொல்லுவாங்க. அலெக்சாண்டரை பற்றின குறிப்பு எழுதும்போது அரபிக் லாங்குவேஜில் எழுதும்போது சிக்கந்தர்னு தான் எழுதுவாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய வரலாற்று பக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வரலாற்று பக்கம் நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் இப்போ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது, நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி போச்சு. கடந்த ஒரு 10 மாதத்திற்கு முன்பாக ஆரம்பித்த ஒரு பெரும் பிரச்சனை இப்போ வேற ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அது தீபத்தூணா எல்லைக்கல்லா அப்படின்ற அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய வழக்கா நீதிமன்றத்தில் வந்து இருக்கு. வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. நேற்றைய தினம் கூட ஒருத்தர் வந்து அதற்காக தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டாருன்ற செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த திருப்பரங்குன்றத்துடைய வரலாறு என்னவா இருக்கு? சிக்கந்தர் மலையா, கந்தன் மலையா, திருப்பரங்குன்றம் முருகன் மலையா என்னன்ற ஒரு பெரிய கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே. ஏன்னா ஒரு பக்கம் கீழே அடிவாரத்தில் முருகன் இருக்காரு, மேலே ஒரு மசூதி அப்படின்ற ஒரு தர்கான்ற ஒரு விஷயம் இருக்குன்னும் போது இதோடைய வரலாறு என்னவா இருக்கு சார்? நாம் வந்து ஒரு சில விஷயங்களை கவனிக்க தவறிடும். முருகன் கோயில் அப்படின்னு சொன்னாலே முருகன் கோயில் முருகனுக்கு வந்து வேல் இருக்கணும். வேல் தான் முருகனோட அடையாளம்னு எல்லாம் சொல்லிடுவோம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், முத்துவேல் அப்படின்னு வேல் வந்து பலவித பேரோட அசோசியேட்டடாக வரும். ஈவன் கிருஷ்ணவேல். சரியா சொல்ல நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவர்கள் முருகன் கோயில்னு கிளைம் பண்ணக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வேல் இருக்காது. திருச்செந்தூர் முருகன்கிட்ட வேல் இருக்கும், பழனி முருகனில் வேல் இருக்காது. கையில் ஒரு குச்சி தான் இருக்கும். கேட்டால் தண்டாயுதம் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வெறும் குச்சி தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லிடுவாங்க. அதே போலத்தான் நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இடம் இருக்குது. அந்த திருப்பரங்குன்றம் மலையிலேயே 4 விஷயம் இருக்குது. ஒன்று, மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் என்று சொல்லப்படும் ஒரு இடம். அது ஏன்றதா அப்புறம் சொல்கிறேன். மேலே பிள்ளையார் கோயில் ஒன்று, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில்.
அதுக்கும் மேலே போய் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் தர்கா, இப்படி ஒரு 4 ஐட்டம் அந்த மலையில் இருக்குது. இதில் என்ன அர்த்தம்னா, கீழே இருக்கிற கோயில் வந்து அது முருகன் கோயிலா அப்படின்றது ஒரு பெரும் கேள்விக்கு உள்ளது. ஏன்னா அது சமணர்களின் குகை கோயில் வழிபாடு முறைய மாடலில் இருக்குது. ஆகம விதிகளில் இருக்கிற கோயில் மாதிரி அது இருக்காது. ஆகம விதிகளோட கோயிலெலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்பகிரகம் இருக்கும், நடுவில் இருக்கும் இந்த சிலை. இது வந்து செவரோடவே இருக்கும். அதனால அது ஒரு கேள்விக்கு உண்டான ஒரு இடம். இந்த சிவன் கோயில்னு சொல்கிறாங்களே, அதுவும் சிவன் கோயிலா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த கோயிலோட சாமியோட பேர் என்ன தெரியுங்களா? பார்ஸ்வநாதர்னு பேர். பல பேர்கள் சிவனுக்கு இருக்கிற மாதிரி அது பார்ஸ்வநாதர்ன்றது ஒரு பேர் தானே சார் அப்படின்னு கடந்து போக முடியாது. ஏன்னா சமண மதத்தில் சொல்லப்படக்கூடிய 24 தீர்த்தங்கரரில் 23வது தீர்த்தங்கரோட பேர் வந்து பார்ஸ்வநாதர். அதுவும் சமணர்களுடைய ஒரு சார். அப்படி பார்த்தா நம்ம திருப்பதி வரலாறு பற்றி பேசணும். அது கூட நீங்க வந்து சமணர்களுடைய ஒரு அது பௌத்த கோயில். பௌத்த கோயில் அப்படின்னும் போது அப்போ இந்த சிவன் முருகனுக்கான கோயிலே இப்போ ஆதி காலத்துல இருந்து இல்லையா? அதாவதுமா, முதல்ல கோயில் கட்டும் வழக்கம் அப்படிங்கிறது வந்து முதல்ல உருவானது வந்து சமணர்கள்ட்ட தான். சரியா? நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க, சமணர்கள் தான் கோவில் கட்டி இந்த சாமி கும்பிடுற அந்த வழக்கம் வந்து சமணர்கள் சிலை வைத்து கும்பிடுற வழக்கம்னு. பௌத்தர்கள் வந்து சிலை வச்சுலாம் கும்பிடலை. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காங்கிரிகேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. காங்கிரிகேஷனாக ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், எல்லாரும் அதில் கூடி உட்காந்து தியானம் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது. அதன் பிறகு புத்தரையே கடவுளாக மாற்றும் போது புத்தரோட சிலையை வச்சு அவங்களும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முதலில் இந்தியாவில் உருவான கோயில்கள்லாம் எதுன்னு பார்த்தோம்னா பௌத்த சமண கோயில்கள் மட்டும்தான், வேற கோயில்களே கிடையாது. அதன் பிறகு தான் வந்து குப்தர்கள் காலத்தில் இந்து கோயில்கள் உருவாக ஆரம்பிக்குது வட இந்தியாவில். தென்னிந்தியாலையும் பார்த்தோம்னா பல்லவர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் கோயிலே கட்டுற பழக்கம் வருது. அதுக்கு முன்னாடி கோயில் கட்டுற பழக்கம்லாம் இங்கே கிடையாது. பெரும்பாலும் மலைகளில் இந்த மாதிரி சமண வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது தான் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது. அதான் சொன்ன பழனி முருகன் கோயில் வந்து முருகன் கோயிலே கிடையாதுன்னு நான் ஏன் அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சாமியோட பேரே முருகனே வராது. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லாது, இதில் தமிழே வரலையே அப்படின்னு வரல, இதில் பச்சை கிளீன்ற வார்த்தையே இல்லைங்கன்ற. அது மாதிரி அந்த பழனி, அவர் பழனியில் இருக்க சாமியோட பேர் தான் பழனி ஆண்டவர்பாங்க. ஆண்டவர் பழனி, இதுக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் கிடையாது. நேரடியாக சாமிக்கு பேர் என்னன்னு கேட்டோம்னா தண்டாயுதபாணிம்பாங்க. தண்டாயுதபாணிக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இல்லாத. சுப்பிரமணியனுக்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம்? சுப்பிரமணியனுக்கும் முருகனுக்கு அதுவே சம்மந்தம் கிடையாது. சரியா? அது தேவயானியாக கொண்டாந்து உள்ளே சேர்க்கும்போது தான் முருகன் வந்து சுப்பிரமணியாக மாறுறாரு. ஸோ இந்த கோயில் வந்து பார்ஸ்வநாதர்ன்ற பேரே வந்து சமண பெயர் தான். அப்போ இந்த பிள்ளையார் கோயில் ரொம்ப பின்னாடி கட்டியிருப்பாங்க. ஓகேவா? சிக்கந்தர் தர்கான்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறோம்ல. இந்த சிக்கந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா 1300களோட தொடக்கத்தில் மாரவர்மன் குலசேகரன் ஒரு மன்னர், அவருக்கு வந்து 2 பசங்க, வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன். வீரபாண்டியன் வயதில் மூத்தவன், சுந்தரபாண்டியன் வயதில் இளையவன். ஆனால் சுந்தரபாண்டியனோட அம்மா பட்டத்து ராணி, வீரபாண்டியன் வந்து மன்னரோட ஆசை நாயகிக்கு பிறந்தவன். இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, வயதில் மூத்தவனை பட்டம் சூட்டுறதா இல்லை பட்டத்து இளவரசனை பட்டம் சூட்டுறதா? இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, ஆசை நாயகியோட மகனை சூட்டிடலான்னு சூட்டிடுறாரு. சுந்தரபாண்டியன் கடுப்பாகி சில மந்திரிகளெல்லாம் கூட்டிகிட்டு தப்பிச்சு போய் படைகளெல்லாம் ரெடி பண்ணி மதுரை மேலேயே படையெடுத்து வந்து அப்பாவையும் போட்டு தள்ளிட்டு அண்ணனையும் அடித்து வரட்டிடுறான். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனுக்கு 3வது தலைமுறை இவங்க. சரியா? 3வதா 2வது தலைமுறை. அப்படி அடித்து விரட்டினோடனே அவன் வீரபாண்டியன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் யார்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு பார்த்தா சேரர்கள் இல்லவே இல்லை, சோழர்கள் வீக்கு யாருமே இல்லாங்க. ஒரே ஒரு தளபதி தஞ்சாவூரில் உட்காந்துருக்கிறாரு, ஆளே இல்லை. வேறு தமிழ்நாட்டில் வேறு பெரிய ராஜான்னு அப்போ யாருமே இல்லை. அப்படியே போகலான்னு வடக்க நோக்கி தேடி போகிறான். அப்போ விஜயநகர பேரரசு உருவாகாத டைமு, அது பட்டிங் ஸ்டேஜில் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பெரிய படை பலம்னு வேறு யார்ட்டையும் இல்லைன்னு தேடி போகும்போது இந்த இப்போ இருக்கிற அந்த விஜயநகர பகுதிகளில் மாலிகஃபூர் படைகள் வருது. உடனே மாலிகஃபூர்கிட்ட போய் இது மாதிரி என் தம்பி இதை பிடிங்கிட்டான், நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்வான். சரி வா அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பி வந்து சண்டை போட்டு சுந்தரபாண்டியனை கொண்டுட்டாங்க. கொண்டோடனே வீரபாண்டியன் நம்ம தான் ராஜான்னு நினச்சான். மாலிகஃபூர் அவனையும் அடித்து துரத்தி விட்டான். அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கேரளாவுக்கு போயிட்டான் வீரபாண்டியன். வீரபாண்டியனோட தளபதியாக இருந்த ஒருத்தன் உதயணன்னு பேர், அவன் கேரளாவுக்குள்ளே போயிட்டான். கேரளாவுக்குள்ளே போய் அவன் கொள்ளையடிக்க போயிட்டான். சரியா? கேரளா ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறாங்க அவங்க. இது இப்படி போயிட்டாங்க. மாலிகஃபூர் முடித்தோடனே ஒரு ஆளை கவர்னர் மாதிரி போட்டுட்டு அவன் டெல்லிக்கு போயிட்டான் திரும்ப. அதன் பிறகு ஒரு 49 வருஷம் இஸ்லாமியர்கள் மதுரையை ஆள்றாங்க. அதை வந்து மதுரை சுல்தான்கள் அப்படிம்பாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருத்தர் தான் சிக்கந்தர் ஷான்னு பேர். அவர் ஒரு சண்டையில் செத்து போகிறாரு. செத்து போனோடனே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு தர்காவை கட்டுறாங்க.
சரி இது ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை இறந்தவரை வழிபடும் வழக்கம் கிடையாது. இறந்தவர்களை வணங்கக்கூடாது. ஏன் வணங்கக்கூடாது இல்லை, அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்கே அடிபணிவோம் அப்படின்றத நான் அதாவது ஒரு சரியான இஸ்லாமிய குடும்பம் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க அப்பா அம்மா காலில் கூட விழ மாட்டாங்க. அப்பா அம்மா காலில் கூட விழ மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனி எம்டி வந்து ஒரு இஸ்லாமியர். யார் வந்தாலும் எந்திரிச்சு கை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக தெரியாது. சார் என்ன பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய மனுஷன் எந்திரிச்சு நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறாருன்னு. எதுக்கு அப்படி அவர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம்னு நம்ம சொல்லுவோம், பதிலுக்கு நம்ம வணக்கம்னு சொல்ல வேண்டிய வந்துடக்கூடாதுன்றதுக்காக முந்திக்குப்பார். இந்த வணக்கன்றதை சொல்லக்கூடாது, நீங்கள் வணக்கன்றது சொல்ல வேணாம், குட் மார்னிங் சொல்லலாம். வணங்க தான் கூடாது, வாழ்த்தலாமே. வாழ்த்துறதுல ஒரு தப்பும் இல்லையே. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, குட் மார்னிங்னா காலை வணக்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது காலை வணக்கம் இல்லை, காலை வாழ்த்து. அது காலை வாழ்த்துக்கள், மாலை வாழ்த்துக்கள், இரவு வாழ்த்துக்கள் தான். சரியா? அதை ஆங்கிலம் புரியாத காரணத்தினால தப்பாக எடுத்துக்கிறாங்க சில பேர். அதனால குட் மார்னிங் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அவங்க காலை வணக்கத்தோடு போட்டு குழப்பிக்கிறதுனால அப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்க. ஸோ அவங்க இஸ்லாமியர்களை பொறுத்தவரை வணங்குதல் அப்படிங்கிறது கிடையாதுன்னு. அப்போ யார் வணங்குறாங்கன்னா, பெரும்பாலும் தர்காக்களுக்கு போகிறதுல 80% இந்துக்கள் தான். 80% இந்துக்கள் தான். ஒரு 20% இஸ்லாமியர்களும் போவாங்க, போக மாட்டாங்கன்னு சொல்ல, போகிறாங்க. அது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது தான். ஓகே. இல்லை அங்கே போய் ஆடு கோழிலாம் பலி கொடுக்குறாங்கன்ற மாதிரி. பலி கொடுக்கறதே நம்ம வழக்கம் தானே. பலி கொடுக்கறதுன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கா, நம்மளும் தான் பலி கொடுப்போம். ஆடுலாம் கொடுக்குறோம், கோழி கொடுக்குறோம். ஆடு கோழி பன்னி மாடு எல்லாமே நம்மளும் தான் பலி கொடுக்குறோம். பலி கொடுக்கறதுன்றது தமிழர் பண்பாட்டில் உள்ளது. இன்னும் சொல்ல போனால் திருமுருகாற்று படையில் தெளிவாக ஒரு பாட்டே சொல்லியிருக்கு. முருகனை வணங்க வேண்டிய முறை என்ன? மரி அறுத்து, மரினா செம்மறியாடு, மரி அறுத்து திணை அரிசி, திணைன்னு ஒரு அரிசி இருக்குல்ல, அதை வேக வச்சு கீழே மலர்கள் தூவி அதில் இந்த திணை அரிசியை போட்டு இந்த ஆட்டு ரத்தத்தை தெளித்து தேவல் கொடி நட்டு முருகனை வணங்கணும். இதை நான் சொல்லவா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்னலாம் சிவாஜிட்ட சண்டை போட்டார்ல, அந்த நக்கீரர் அவர் தான் திருமுருகாற்றுப்படையில் சொல்கிறார். முருகனை வணங்கும் முறைன்றது செம்மறியாடை அறுத்து அதன் இரத்தத்தை திணை அரிசியில் தெளித்து பிசைந்து அதை படைத்து சேவல் கொடி நட்டு வணங்கணும் அப்படின்னு இவ்வளோ தெளிவாக திருமுருகாற்றுப்படையில் எழுதியிருக்கிறார். வேற எங்கேயோலாம் எழுதலை. அப்போது இவங்க அந்த மலையை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களில் எத்தனை பொய் இருக்குன்னு பாருங்க. அது சிக்கந்தர் மலை. அந்த சிக்கந்தருக்கு நான் வரேன் திரும்ப. ஓகே. இது சிவன் கோயில்னாங்க, அது சிவன் கோயில் கிடையாது, அது சமண கோயில் தான். இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பிள்ளையார் கோயில் அது பிற்காலத்தில் கொண்டு வந்த பிள்ளையார் கோயில். பக்கத்தில் ஒரு தீபத்தூண் இருக்குது, அதில் தீபம் ஏற்றுறாங்க, அதெல்லாம் ஓகே. கீழே இருக்க கோயிலும் சந்தேகத்துக்குரிய கோயில் தான். ஆனால் இதுதான் அறுபடை வீட்டில் முதல் வீடுன்னு சொல்கிறாங்க. அதை வேறு அறவுரையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த சங்கி கூட்டம் அது முதல் படை வீடு அப்படின்றாங்க. முதல் படை வீடுனா என்னடா சொல்கிறீங்க? அப்போ 6 படை வீடுனா 6 இடத்துல வந்து மிலிட்ரி கேம்ப் போட்டார் அவர். அது வந்து அறுபடை வீடு கிடையாது, அது ஆற்றுப்படை வீடு. ஆற்றுப்படைன்னு சொல்லிட்டு ஒரு நூல் வகையே இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு பேர் 10 பாட்டுன்னு சொல்லுவோம். இந்த 10 பாட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்கிறது. ஆற்றுப்படைனா என்னென்னா, ஆறுனா என்னது? ஆறு தான் வழி. நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆத்தங்கரை ஓரமாக நடந்து போனீங்கன்னா ஷார்ட்டாக போயிடலாம். தண்ணி என்ன பண்ணும், இருக்கிறதுல பள்ளமான பகுதி எந்த பக்கம்னு பார்த்து அதில் ஷார்ட்டஸ்ட் ரூட் வழியாக போகும். கரெக்டாக? அப்போ அந்த காலத்தில் ஷார்ட்டஸ்ட் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். ஒரு ஆற்றை பிடிச்சி நடந்தே போனாங்கன்னா அடுத்த ஊருக்கு சீக்கிரமாக போயிடலாம். 2 வசதி. ஒன்று தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிச்சிக்கலாம், இன்னொன்று நடந்து போகிறதுக்கும் ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்கும். அப்போ அந்த ஆற்றுப்படைன்னா அர்த்தம் என்னென்னா வழிப்படுத்துதல், நெறிப்படுத்துதல், வழிப்படுத்துதல்ன்றது தான் அர்த்தம். இந்த ஆற்றுப்படை நூல்கள் பூரா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலவர் வந்து இன்னொரு புலவரை பார்ப்பார். அவர் ரொம்ப வறுமையில் இருக்காருன்னா அவரை கூப்பிட்டு, ஏன்ப்பா நல்ல பாட்டெல்லாம் எழுதுற, ஏன் இப்படி வறுமையாக இருக்கிற? இப்படி ஒரு மன்னர் இருக்கிறார், அந்த ஊர் இப்படிப்பட்ட ஊர், அது இவ்வளோ செழிப்பாக இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னு அந்த ஊரை பற்றி எல்லாம் விளக்கம் சொல்லி, அந்த மன்னரை நீயும் போய் பார்த்தன்னா உன்னுடைய வறுமையும் தீரும் அப்படின்னு ஒரு மன்னரை பற்றி பாடக்கூடிய பாட்டு. அதுதான் ஆற்றுப்படை நூல்கள். இதில் திருமுருகாற்றுப்படையை எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த மொத்தம் 10 பாட்டில் இது ஒன்று மட்டும்தான் சாமியை பற்றி பாடுது, மிச்சம் 9 மன்னர்களை பற்றி பாடுது. இதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 6 வகையான அந்த மன்னரோட நகரத்தோட பெருமையை சொல்கிற மாதிரி இவர் இந்த ஒரு 6 ஊர்களை சொல்லி, இந்த ஊர்லலாம் இந்த ஊரோட சிறப்பை சொல்லி, அந்த ஊரில் இப்படி ஒரு முருகன் இருக்கார், அவரை போய் கும்பிடு
அப்படின்னு எழுதுனது தான் திருமுருகாற்றுப்படை. இதில் என்ன பண்ணிட்டாங்க, அதுலயே பாட்டே சினிமா பாட்டே அப்படித்தானே வருது. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அது திருமுருகாற்று படை தண்ணியிலே வரும் முருகான் தான் அதுலயே. அதான் இவங்க தப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படை வீடுன்னு நினச்சிக்கிட்டாங்க இவனுங்க. ம். ஆற்றுப்படை தான் முழு வார்த்தை. ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படுத்துதல்ன்றது பதிலாக ஆற்றுப்படை நூல்கள்னு வச்சுட்டாங்க. அது ஆற்றுப்படை ஆற்றுப்படையை தான் அறுபடையா மாத்திக்கிட்டாங்க. இவனுக்கு அறுபடையாக மாற்றிட்டாங்க. அது 6 ஊர். அது ஆனா அப்புறம் எப்படி ஒரு 6 கோவில்கள் அங்கங்க அது எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல. எப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் ஆராய்ச்சியாளரே சொல்லியிருக்காரு, முதல்ல அது 6 கிடையாது 4 தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புக்கை எழுதியிருக்கிறாரு. சரி, அதுக்குள்ளே போவாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பெயர் காரணம் தப்புன்னு சொல்கிறது படை வீடு கிடையாது. ஓகே. அது ஆற்றுப்படை வீடு. ஆற்றுப்படைப்படுத்துதல்னா வழிப்படுத்துதல். இந்த ஊர் இருக்குது, இந்த ஊரில் இருக்குன்றது சொல்கிறதுக்கு தான் அந்த நூல். அது வந்து இவங்க என்ன நினச்சிட்டு சொல்ல வராங்கன்னா, அது ஒரு முருகனோட மிலிட்ரி கேம்ப்பு, அதாவது ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. லூசுத்தனமாக பேசுகிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது அந்த 3 கோயிலை பற்றியும் சொல்லிட்டோம். இப்போ சிக்கந்தர் தர்காவை பற்றி முருகனை எப்படி வழிபடுறதுன்னு சொன்னோம். சிக்கந்தர் தர்கான்றது உண்மையில் எப்போது கட்டப்பட்டது அப்படின்னா, அந்த சிக்கந்தர் ஷா இறந்த உடனே கட்டப்பட்டது. இதை பற்றிய குறிப்பு என்ன எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்று ரீதியாக யாராவது எழுதி வச்சிடணும்ல அப்படின்னு பார்த்தா, அதாவது 1788 வருடம், 88 இல்லை 91 ஞாபகம் இல்லை, அந்த அந்த ரெண்டுக்குள்ளே உள்ள ஒரு பீரியடில் இங்கிலாந்துலேருந்து ஸ்காட்லாண்டுன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் கிழக்கிந்திய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு வர்றார். அவர் பேர் வந்து ஜேம்ஸ் வெல்ஷன் பேர். அவர் வந்து ஒரு 40 ஆண்டுகள் இங்கே இருக்கார் இந்தியாவிலேயே. 40 வருஷம் இந்தியாவிலே வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்தா அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறார். இந்த 40 ஆண்டுகளும் அவர் டெய்லி டைரி எழுதுறாரு. இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு போனேன், இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு எழுதிட்டு வர்றார். அதில் அவர் எழுதுறாரு என்னென்னா, மதுரைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஹில் இருக்குது, நாங்கள் அந்த ஹில்லுக்கு போயிருக்கேன், அங்கே பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு ஒரு சமாதி இருக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. எதனால அலெக்சாண்டருக்கு அவர் புக்கில் எழுதுனது அப்படி தான் எழுதி வச்சிருக்காரு. அலெக்சாண்டருக்கு ஒரு சமாதி இருக்குது, அது ஒரு ரொம்ப பழமையானது என்று கருதப்படுகிறது அப்படின்னு எழுதிட்டு போயிட்டார். அதில் என்ன ஒரு சிக்கல்னா, அலெக்சாண்டரை பாரசீக பகுதியில் அரபு மொழி பேசுகிறவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா சிக்கந்தர்னு சொல்லுவாங்க. அலெக்சாண்டரை பற்றின குறிப்பு எழுதும்போது அரபிக் லாங்குவேஜில் எழுதும்போது சிக்கந்தர்னு தான் எழுதுவாங்க. அப்போது யூரோப்பியன்ஸை பொறுத்தவரை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சிக்கந்தர்ன்ற பேர் வந்ததுன்னா அது அலெக்சாண்டரை தான் குறிக்குதுன்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? இந்த அலெக்சாண்டரும் ஜூலியஸ் சீசரும் ஏற்படுத்திய தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஐரோப்பிய தேசம் ஃபுல்லாகவே அதோட தாக்கம் வந்து பெரிய தாக்கம். அவர் ஜூலியஸ் சீசர்னு வச்சுக்கிட்டதை வச்சு தான் ஜெர்மனில் தலைவரை வந்து கெய்சர்ம்பாங்க, ரஷ்யாவில் ஜார்ம்பாங்க. இது எல்லாமே இந்த சீசரோட எக்ஸ்டென்ஷன் தான். அதே போல் அலெக்சாண்டர் ஏற்படுத்திய தாக்கம் தான் அரபு தேசம் ஃபுல்லாக சிக்கந்தர்ன்ற பேர் வர ஆரம்பிச்சது. பட் அலெக்சாண்டர் இஸ் நெய்தர் கிறிஸ்டியன் நார் முஸ்லீம். ஏன்னா அலெக்சாண்டரோட காலத்தில் 2 மதமுமே வரல. அவர் பிறந்த கிமுல. நிறைய பேர் அலெக்சாண்டர்னா கிறிஸ்டியன் நேம்னு நினச்சிக்கிறாங்க. அது கிறிஸ்டியன் நேமும் கிடையாது. அது கிறிஸ்டியன் நேமும் கிடையாது. சிக்கந்தர்ன்றது முஸ்லீம் நேமும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேர் 2 பக்கத்துலேயும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. யூரோப்லேயும் ஃபேமஸ் ஆகிடுச்சு, அரபு தேசத்துலேயும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸை பொறுத்தவரை சிக்கந்தர்ன்ற நேம் இஸ் சினானிமஸ் வித் அலெக்சாண்டர்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஸோ லோக்கல் பீப்புள் வந்து இது சிக்கந்தர் ஷாவோட தர்கான்னு சொல்லும்போது, தர்கானா என்ன, டாம்பு, ஓகே, சிக்கந்தர் அது நமக்கே தான் தெரியுமே, அலெக்சாண்டர் தான் சிக்கந்தர்னு சொல்கிறான்னா அவன் அலெக்சாண்டர் ஸ்டாம்னு எழுதி வச்சிட்டான். ஸோ 1790 அது ஒரு பிஸியான வழிபாட்டு தலமாக இருந்ததுன்றதுக்கு அஃபிஷியல் ரெக்கார்டே இருக்குது. சரியா? அது அன்றைக்கும் வழிபட்டுருக்காங்க, இன்றைக்கும் வழிபடுறாங்க. இன்னொன்று அந்த தூண் மேட்ருக்கு வருவோம். அந்த தூண் மேட்ரு என்னென்னா, ஆர்தர் வெல்லஸ்லின்னு ஒரு கவர்னர் இருக்கார். அவர் தான் வந்து இவர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் போய் திப்பு சுல்தான் கூட சண்டை போட்டவர். அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் வில்லியம் லாம்டன்னு பேர். அவர் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட்டு பேசிக்கலாக. அந்த காலத்தில் ஒருத்தரே பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிஷியனாகவும் இருப்பாங்க, ஜியாலஜிஸ்டாகவும் இருப்பாங்க, மேத்தமெட்டிஷியனாகவும் இருப்பாங்க, டாக்டராகவும் இருப்பாங்க. அந்த ஸ்டடீஸ் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சஸாக பிரியாத டைம் அதெல்லாம் 700 800லலாம். அப்போ இவர் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட்டு கம் மிலிட்ரி ஆஃபீஸர். அப்போ அவர் தான் என்ன சொல்கிறாரு, நம்ம இனிமேல் இங்கே தான் இருக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தது வந்து 1620 வந்துட்டாங்க. 1620 சார் தாமஸ் ராவ்னு ஒருத்தர் தான் முதல்ல வந்து ஜஹாங்கீரை போய் அவர் கோர்ட்டில் சந்திக்கிறார். அதுக்கப்புறம் 1638 எங்கள் மெட்ராஸ் இடத்த வாங்கி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையெல்லாம் கட்டுறாங்க. ஆனாலும் வந்து ரொம்ப நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. 1754 கிட்ட தான் கல்கத்தாவில் அவங்க கண்ட்ரோலுக்கு வருது. அண்ணன் தம்பி சண்டையில் கல்கத்தா இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான், ஏன்னா அந்த அண்ணன் தம்பி சண்டை வராமல் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன்,
இவங்க கடையை மூடிட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இழுத்து மூடிட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு 120 வருஷம் நடத்தியாச்சு, கம்பெனி நஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருக்கு, லாபத்தில் ஓடலை. அப்போ மூடிடலான்ற கண்டிஷனில் தான் ராபர்ட் கிளைவ் உள்ளே வந்து கல்கத்தாவை கேப்சர் பண்ணோடனே இது வேற மாடல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் இருந்துலாம் எங்களுக்கு காசு வேணாம், நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறோன்னு இவங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லண்டன்லேருந்து காசு வரல. அப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அப்போ 1802 தான் வில்லியம் லாம்டன் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு, நம்ம இப்போ 50 வருஷம் கிட்ட ஆகிப்போச்சு இங்கே வந்து, அப்போ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம், பேசாமல் முதல் வேலையாக நம்ம இந்த ஊரோட டெரிட்டரிஸ் எல்லாம் மேப் பண்ணுவோம். மேப்பாக வரைஞ்சி வச்சிட்டோம்னா ரூட்டெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் போக வர்றதுக்கு. ஒரு புது ஆஃபீஸர் இருந்தாலும் மேப்பை கொடுத்து இந்த இதுலேருந்து இந்த ஊருக்கு இப்படி போய்க்கணும் மேப்பை காமிச்சா போதும், அவன் போயிடுவான். இல்லைனா அதுக்கு ஒரு வழி சொல்லணும், அது இதெல்லாம் பிரச்சனை இருக்கும், மேப் பண்ணுவோம் அப்படின்றார். அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி த கிரேட் இந்தியன் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வே, அதுக்கு பேர் த கிரேட் இந்தியன் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வேன்னு பேர், 1806 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தியோடலைட்னு சொல்லிட்டு ஒரு கருவி, இப்போவும் அந்த கருவி இருக்குது. ஆனால் இப்போ வந்து என்னென்னா இவ்வளோண்டு வந்துருச்சு. நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க, இந்த ஒரு ட்ரைபாட் ஒன்று போட்டு ஒன்று வச்சுட்டு இப்படியே என்ன பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் தியோடலைட்டு. ஓகே, என்னென்னா அது வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. நீங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் அங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அந்த கருவியில் இருக்க மெஷர்மெண்ட்டை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் தியோடலைட்டுன்றது. அது அப்போ இருந்தது. அதோட க்ரூடு ஃபார்ம் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ரொம்ப சின்னதாக சிம்பிளாக இப்படி தோளில் தூக்கி போட்டு போயிடலாம். அப்போ வந்து அது வந்து 1/2 டன் இருக்கும், 500 கிலோ இருக்கும். அது அதை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு உடன் ட்ரைபாடில் மேலே தூக்கி வச்சு எந்த இடத்துலேருந்து மெஷர் பண்ண போகிறோன்றத ஒரு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மலையில் போய் எது சென்டர் பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிப்பீங்க? கஷ்டம் தான். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மலையில் போய் இந்த மாதிரி கல் தூண் இருக்குல்ல, அதை 3 தூண் நட்டு வைப்பாங்க. 3 தூண் நட்டுட்டிங்கன்னா ஒரு முக்கோணம் கிடச்சிருது. ஒரு ட்ரையாங்கிள்ன்றது வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர். அது ஓகே. சர்க்கிள் வந்து எக்ஸாக்ட் சர்க்கிள்னு நீங்கள் ஒன்று வரையவே முடியாது. அது ஆல்மோஸ்ட் சர்க்கிள் தானே தவிர ஒரு பியூர் சர்க்கிள்ன்றது நம்ம ப்ராக்டிக்கலாக வரைய முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சிட்டு அந்த ட்ரையாங்கிளோட சென்டர் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. அந்த சென்டர் பாயிண்டில் அந்த ட்ரைபாடை வச்சு இந்த தியோடலைட்டை மவுண்ட் பண்ணி அதை வச்சு ஒவ்வொரு தூரத்தையும் பார்த்து ஒவ்வொரு இடத்த பார்த்து அந்த இடம் எது, அதுக்கு மார்க் என்ன, அதோட டிஸ்டன்ஸ் என்ன, அதோட லேட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன, இந்த லேட்டிடியூட் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை மாதிரி பண்ணும்போது தஞ்சாவூரில் என்ன ஆயிடுச்சுன்னா, உயரமான இடம் எதுவுமே இல்லை. ஏன்னா தஞ்சாவூர் வந்து ஃபுல்லாக பிளெயின், அது காவிரி டெல்டா பேசின் தானே, அது பிளெயினான ஏரியா, உயரமான இடம்னு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தஞ்சாவூர் பெரிய கோயில் மேலே ஏறிட்டாங்க. அந்த கோபுரத்து மேலே ஏறி அந்த கோபுரத்துக்கு மேலே இதை அந்த ஸ்ட்ரக்சர் தியோடலைட்டை மவுண்ட் பண்ணி மெஷர்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. அதில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட்டாக தியோடலைட் உருண்டு கீழே விழுந்துருச்சு. அப்படி விழும்போது அந்த விமானம் இருக்குல்ல, அதோட நார்த்தன் சைடு வழியாக தான் விழும்போது அங்கே இருந்த சிலையெல்லாம் உடச்சிக்கிட்டு கீழே வந்துருச்சு. சரியா? அதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிலேருந்தே காசு கொடுத்து அந்த கோபுரத்தை ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. அவங்கெல்லாம் அந்த ஆன்டிக் அப்படின்னா ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணணும்னு யோசிப்பாங்கல்ல. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த ரிப்பேர் பண்ணும்போது அங்கே இருந்த ஒரு சிலை, உடஞ்ச சிலைக்கு பதிலாக வில்லியம் லாம்டனோட சிலையவே வச்சுட்டாங்க. நீங்கள் இப்போவும் தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த நார்த் சைடில் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா நார்த்தா சவுத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போனா இப்படி போனால் இல்லை, நார்த்து தான். சவுத், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்தன் சைடில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெள்ளைக்காரன் அப்படி உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கும். பஸ்ட்டு தொப்பி போட்டு ஹாஃப் ஷர்ட் போட்டு ஒரு சிலை இருக்கும். இதை பார்த்துட்டு அங்கே போனீங்கன்னா கதை விடுவாங்க, ராஜராஜன் அந்த காலத்துலேயே ஃப்ரான்ஸ் கூட தொடர்பில் இருந்தார் அப்படி இப்படின்லாம் கதை விட்டுட்டு இருப்பாங்க. ஃப்ரான்ஸில் அந்த காலத்தில் ஹேட் கிடையாது, ஹேட்டெல்லாம் பின்னாடி வந்தது. அது வில்லியம் லாம்டனோட சிலை. அது மாதிரி அந்த சர்வே தியோடலைட்டை மவுண்ட் பண்ணுறதுக்காக வச்ச கல் தான் அந்த 3 கல். அதில் ஒரு கல் உடஞ்சி விழுந்துருச்சு, இன்னொன்று சாஞ்சி கிடக்குது. ஓகே, இது ஒன்று தான் நின்றுட்டு இருக்குது. இன்னொன்று லூசு பாயிலுங்க இவனுங்க அப்படி தப்பி தவிர அதில் போய் ஏற்றா போனாங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், கொஞ்சம் கால் தவறினான்னா அந்த தூணுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே பள்ளம், ஒரு 100-150 அடி பள்ளம். அது கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆச்சுன்னா உள்ளே போய் விழுந்து மண்டை உடஞ்சி செத்து போயிடுவாங்க. நீங்கள் இப்போ பிக்சர்ஸ் கிடைச்சா எடுத்து பாருங்கள். ஏன்னா நான் நேரில் பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் பிக்சர்ஸ் எடுக்கிற வசதி கிடையாது. ஓகே, அந்த பக்கத்துக்கே யாரும் அதிகமாக போக மாட்டாங்கங்க. இவனுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, அதுதான் பயன்பாடு இல்லாமல் இருக்குது. அது கிட்ட போனால் சேஃப்டி இல்லை, வலிக்கு விழுந்தான்னா மண்டை உடஞ்சி செத்து போவான்.
அதுவே தெரியாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ம், ம், ம். இந்த 3 கல் இருந்ததுன்னா சென்டர் பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறதுக்காக வச்சு திருப்பரங்குன்றத்துலேருந்து அதை சுற்று வட்டாரம் ஃபுல்லாத்தையும் மெஷர் பண்ணி அவன் மேப் வரைஞ்சி கொடுத்தான். இது 1800 தொடங்கி ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷம் நடந்தது இந்த வேலை. ம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வே முதல்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது எங்கன்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸில். அதுவும் எங்கே? சென்ட் தாமஸ் மவுண்டில். ம். இந்த சந்தே மவுண்ட். ம். சந்தேகம் இருக்கிறவங்க சென்ட் தாமஸ் மவுண்டில் மேலே போய் பாருங்கள். வில்லியம் லாம்ப்டனுக்கு ஒரு சிலை இருக்குது. ஒரு சிலையும் வச்சு நான் சொன்ன இந்த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் ஆன் திஸ் டேட் அப்படின்னு போட்டு கல்வெட்டே இருக்குது. ஏன்னா இங்கே பக்கத்தில் உடனடியாக பெரிய மலைன்றது இப்போ பரங்கி மலை தான். அதை வச்சுட்டு டக்குன்னு இங்கே மெட்ராஸை சுற்றி சர்வே எடுத்தாங்க. ஸோ இது வந்து திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இல்லை, தஞ்சாவூரில் எடுத்திருக்காங்க, கன்னியாகுமரியில் எடுத்துருக்கிறாங்க, இதில் என்ன மெட்ராஸில் எடுத்துருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக சர்வே எடுத்தாங்க. சர்வே எடுத்து தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இப்போ இந்தியன் மேப்னு ஒன்று வச்சுருக்கோமே, ம். அந்த மேப்பில் இவங்க காவி கொடி அடிக்கிறாங்களே, அடித்து அகண்ட பாரதம் அண்டா பாரதம்னு. நீ அண்டா பாரதம்னு பெயிண்ட் அடிக்கிறதுக்கே அவன் வரைஞ்சி கொடுத்த மேப் தான் உன்ட்ட இருக்குது. ம், ம், ம். சரியா? ஸோ இது வந்து ஏதோ சும்மா வாய்க்கு வந்து உளர்றது. சர்வே எடுத்தது 1806. 1300களில் தான் இந்த சிக்கந்தர் தர்கா கட்டப்பட்டது. இது வந்து ஒரு பார்ஸ்வநாதர்ன்றது ஒரு சமண தீர்த்தங்கரோட பேர். 3 ஐட்டாச்சா. 4வது ஐட்டம் முருகன் கோயிலில் முருகனுக்கு வேல்லாம் இருக்காது. இவ்வளோ விஷயம் இருக்குது. அது அப்படி மாறினதுனால ஒன்றும் தப்புன்னெலாம் நான் சொல்ல வரல. அது சமண கோயிலை ஏன் முருகன் கோயிலாக மாற்றினாங்கலாம் நம்ம சங்கி மாதிரி முட்டாளாக நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது இருந்துட்டு போகுது. மக்கள் பழக்க வழக்கங்கள் அப்படியே இருந்துட்டு போகுது. அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. தர்காவுக்கு போகிறதும் 80% இந்துக்கள் தான் போகிறாங்க. இஸ்லாமியர்கள் போகிறது கம்மி தான். அப்படி அந்த தர்காவுக்கு போகிற இஸ்லாமியரில் கொஞ்சம் மட்டமாக தான் மற்ற இஸ்லாமியர்கள் பார்ப்பாங்க. இவன் தர்காக்கெல்லாம் போவாங்க அப்படின்னு அவனை திட்டுவாங்க. புரியுதுங்களா? இதில் வந்து முஸ்லீம்ஸ் கொதிச்சு எந்திரிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு எச்சிராஜா தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் இப்போ இந்த நீங்கள் கடைசியாக கேட்டிங்களா பூர்ணச்சந்திரன் ஒருத்தன் செத்து போயிட்டான்னு, அவன் ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே 2 தடவை தூக்கு மாட்டி சாகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் ரொம்ப காலமாக சண்டையான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஃபுல் குடி. அந்த ஃபுல் குடியில் 2 தடவை தூக்கு மாட்டிக்கிறேன்னு போட்டு அந்த கயிறு கூட சரியாக ஸ்ட்ராங்கான கயிறாக எடுக்கல போல இருக்குது. கயிறு அருந்து விழுந்து தப்பிச்சிட்டான். இப்போ 3வது வாட்டி இது எண்ணெயை ஊற்றி கொளுத்தி செத்துவிட்டான். சரி, அவ்வளோதான் மேட்ரு. அவர் ஒரு கனவு மனைவியை பிரிந்த சோகத்தில் இருந்தவர். அவர் 2 தடவை அட்டம் பண்ணி 3வது தடவை தான் செத்து போயிருக்காரு. அதை கொண்டாந்து நேராக இங்கே கொண்டாந்து லிங்க் பண்ண வந்துட்டாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த தீபத்தூணில் போய் ஏற்றணுன்னா என்ன கேட்டால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ராமகோபாலனை போய் ஏற்ற சொல்லுங்கன்னு விட்டுறணும். கால் வலிக்கு விழுந்தா கம்பெனி பொறுப்பு இல்லை. அங்கே நிற்கிறதுக்கு சேஃப்டி கிடையாதுங்க. நிற்கிற அளவுக்கு சேஃபான இடம் கிடையாது. அது புரியுதுங்களா? முதல்ல சேஃப்டி முக்கியம். ராமகோபாலனோட சேஃப்டியும் முக்கியன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இல்லை அப்படி தான் அடம்படி பண்ணால் போய் தொலையிட்டோன்னு விட்டுருங்க. சரியா? டெய்லி போய் ஏற்ற சொல்லுங்கள். 1 மாதத்துக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த வரலாற்றுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்